ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கிற அரைக்கீரை வச்சு செம்ம டேஸ்ட்டான தொக்கு பண்ண போகிறோம். கீரைனா நிறைய பேருக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்பாங்க. சரி வாங்க அரைக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான அரைக்கீரை ஒரு கட்டி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் தான் சீக்கிரம் வெந்துடும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 காஷ்மீர் மிளகா சேர்த்துக்கிறேன், அது கலருக்காக தான். அடுத்து 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அடுத்து 5 இல்லை 6 பல் பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க. அதோட அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சா தான் தொக்கு நல்லா திக்காக வரும். ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ பேனில் 3லேருந்து 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சீக்கிரம் கரைஞ்சிடும், அதனால் ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போது அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்ப்ளாஷ் ஆகும், அதனால் ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். ரஃப்பாக பார்த்தா ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். நடுவில் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா குக் ஆகி ஆயில் லேசாக மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரை பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அது அப்படியே சுருங்கி பாதி ஆகிடும். இப்போ நல்லா பெரட்டுங்க. ஒரு கீரைக்கும் மசாலா நல்லா கோட் ஆகணும், அப்போ தான் சாப்பிட்றப்போ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வீட்டில் கீரை சாப்பிட அடம் பிடிக்கிறவங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். கீரை வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ண இது ரொம்ப நல்ல ரெசிபி. இதுக்கு மூடி போட்டு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கீரையில் இருக்க தண்ணியே வெளியே வந்து அதுவே வெந்துடும். நடுவில் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இதில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்த்திங்கன்னா தொக்கோட கன்சிஸ்டன்சியே மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீரையும் மசாலாவும் ஒன்றா சேர்ந்து கலர் நல்லா மாறிடுச்சு. அதே மாதிரி ஆயில் மேலே லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம குக் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் இறக்குனா தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், அரைக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அரைக்கீரை தொக்கு இப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு நல்லா பரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷ்க்கு பொட்டேட்டோ, வாழைக்காய் ஃப்ரை, அப்பளம் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கீரைனா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு தடவை இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் இருக்க கீரையும் வேஸ்ட் ஆகாமல் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.